தமிழகத்தில் இந்த ஆண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக மாநிலத்துக்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கையாக இந்த கொள்கையை பள்ளிக் கல்வித்துறை செயல்படுத்தியுள்ளது. பொதுவாக 10ஆம் வகுப்பில் மாணவ மாணவிகள் முதலாக பொதுத் தேர்வை எதிர்கொள்வார்கள். அதன் பிறகு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்ந்து வருவதால் பல மாணவர்களால் சரிவர படிக்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். ஆனால் தற்போது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக வந்த அறிவிப்பு மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் டிஜிஎன் ஸ்கூல்ல மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நகராட்சி மேல்நிலை பள்ளியில பிஜி கெமிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்றேன். 11th எக்ஸாம் கேன்சல் பண்ணது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ 4 கிளாஸ் போறோம்னா 4 கிளாஸுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு நாங்க பசங்களை ரெடி பண்றது அப்படின்றது ரொம்ப ஒர்க் பேர்டனா இருந்தது. ஆனாலும் டீச்சர்ஸோட ஒர்க் பேர்டன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எங்களால 12th நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். 12th ஸ்டூடெண்ட்ஸை நிறைய காம்படிஷன் எக்ஸாமுக்கு ரெடி பண்றதுக்கு எங்களால முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில பேசிக் 11th தான் இருக்கு. 11th கெமிஸ்ட்ரி அவங்க நல்லா படிச்சா மட்டும்தான் 12th அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா காம்படிஷன் எக்ஸாமுமே 11th கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எல்லா பேசிக்கும் அங்கதான் இருக்கு. அதனால 11th ஃபுல்லா நடத்திட்டு தான் 12th நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு வகையில கொஞ்சம் ஃபியரா தான் இருக்கு. ஏன்னாக்கா இப்ப பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னாக்கா திரும்பி ரீ எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிட்டு 12th போயிடலாம். இப்ப கேன்சல் பண்ணதுனால ஃபெயில் ஆயிட்டோம்னாக்கா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து 11th படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் ஃபியரா தான் இருக்கு. 10th படிக்கும் போது எனக்கு பப்ளிக்னா ஒரு பயம் இருக்கும். எப்படி இது பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த பயம் இருக்கும் எனக்கு. +1 பப்ளிக் இல்லைங்கிறது ஒரு வகையில சந்தோஷம் தான்.